திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதின பழிவாங்கும் விழிகள் அப்படிங்கிற ஒரு சரித்திர சிறுகதை. அதுதான் இந்த வீடியோல கேட்க போறோம். அவருடைய மங்கள தேவி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கதை பழிவாங்கும் விழிகள். கேட்கலாமா? மேலே முக்கோணமாகவும் பக்கவாட்டுகளில் செங்குத்தாகவும் பட்டு ஜால்ராக்கள் தொங்கும்படி இருபுறமும் லேசாக எடுத்து கட்டப்பட்டிருந்த முத்து சிவிகை சீலையை சற்று அதிகமாகவே விலக்கி எட்டி பார்த்த ராதிகா தேவி தன் கண்முன் விரிந்த காட்சியை பார்த்து கலகலவென வாய்விட்டே நகைத்து விட்டாள். கீழே மண்ணில் இடக்கையில் ஓலைச்சுவடியுடனும் வலக்கையில் எழுத்தாணியுடனும் புரண்டு கிடந்த அந்த வாலிபன் சட்டென்று எழுந்து எதிரே இருந்த புரவி வீரன் மேல் பாய இருந்தவன் ராதிகாவின் சிரிப்பொளியை கண்டதும் ஒரு கணம் தாமதித்தான். அவள் செவ்வாயுடன் சேர்ந்து நகைப்பை உதிர்த்த அவளது வேல் விழிகளும் செங்கழுத்தும் எஞ்சியுள்ள கவர்ச்சி மொட்டுக்கள் இரண்டை தொட்டு கொண்டிருந்த முத்தாரத்தின் நிலையும் அவனை ஏதோ செய்திருக்க வேண்டும். உட்கார்ந்திருந்த நிலையில் ஒரு முறை லேசாக அசைந்த அவள் இடை கூட அவன் உணர்வை தொட்டிருக்க வேண்டும். ஆனால் தொட்ட நிலையை அவன் விட்டொழிக்க ஒரு கணத்திற்கு மேல் ஆகவில்லை. ராதிகாவின் உடலில் இருந்து விடுபட்ட மோகனாஸ்திரங்கள் அளித்த மயக்கத்தில் இருந்து வினாடி நேரத்தில் மீண்ட அந்த வாலிபன் அக்கம் பக்கம் இரண்டிலும் கண்களை திருப்பினான் இருமுறை. அவன் வலப்பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் அவனை அடித்து மண்ணில் புரள வைத்த பூதலன். இடப்பக்கத்தில் புரவி மீது அமர்ந்து கையில் உருவி பிடித்த வாளின் நுனியால் வாலிபன் எழுந்திருந்ததும் அவன் ஊட்டியை தடவிக்கொண்டிருந்தான் கடிகை காவலனான மகேந்திரன். மண்ணில் இருந்து எழுந்த வாலிபன் ராதிகாவை மீண்டும் நோக்கிவிட்டு தனது உடலுக்கு குறுக்கே ஓடிய யோக வேஷ்டியையும் முப்புரி நூலையும் சரிபடுத்திக் கொண்டதன்றி உடலில் ஒட்டி கிடந்த மண்ணையும் தட்டி கொண்டான். விசாலமான வதனத்தை தடவிக் கொண்டிருந்த தலையின் குழல்களையும் தலையை ஓர் அசைத்து திருத்திக் கொண்டான். முகத்தில் பளீரென தெரிந்த கோபி சந்தனம் மட்டும் சிறிதும் அழியாததால் அவன் தனல் விழிகளுக்கு சாந்தம் செய்ய முயன்று கொண்டிருந்தது அந்த திலகம். மண்ணில் புரண்டு எழுந்த பின்னும் அச்சமின்றி நின்ற அந்த வாலிபனை கண்ட ராதிகா வியப்படைந்தாள். 6 அடி உயரத்துடனும் வீச்சான கால்களுடனும் ஒல்லியான சரீரத்துடனும் காட்சி அளித்த அந்த வாலிபன் என்ன அழகாய் இருக்கிறான் என்று நினைத்த ராதிகா தேவி சிரிப்பை உதிர்த்த தனது வாயின் செவ்விய இதழ்களை சற்றே மூடி புன்முறுவலை பரவ விட்டுக் கொண்டாள். இத்தனையும் 2 வினாடிகளுக்குள் அளந்து கொண்ட அந்த வாலிபன் சீற்றத்துடன் கேட்டான், பல்லவ அரசில் எத்தனை நாளாக அந்தணர்கள் அடித்து வீழ்த்தப்படுகிறார்கள் என்று. ராதிகாவின் விழிகளில் வியப்பு விழுந்தது. நீ அந்தணனா என்ற அவள் கேள்வியில் வியப்பின் சாயையும் நன்றாக ஒலித்தது. இதோ இந்த முப்புரி நூலை பார்த்தால் தெரியவில்லையா என்று தனது பூநூலை எடுத்து காட்டினான் அந்த வாலிபன். முப்புரி நூல் சத்திரியர்களுக்கும் உண்டு என்றாள் ராதிகா. அவள் பேச்சில் தொனித்த சாரீர இனிமையை அந்த வாலிபன் ரசிக்க முடியவில்லை, உள்ளூர புகைந்து கொண்டிருந்த கோபத்தினால். ஆகவே அவன் கேட்டான், சத்திரியர்கள் இந்த மாதிரி யோக வேஷ்டியுடன் வெளியே வருவார்களா என்று. மாட்டார்கள்தான், ஆனால் உன்னை போல் காகபட்சம் வைத்திருப்பார்கள் என்று அவனுடைய அழகிய குழல்களை சுட்டிக்காட்டிய ராதிகா, உன் பெயர் என்ன? ஏன் என் சிவிகையின் குறுக்கே வந்தாய் என்று இன்னொரு கேள்வியையும் வீசினாள். மயூர சர்மன் என் பெயர், கடிகையின் மாணவன், பாண்டவிய கோத்திரம் என்றான் அந்த வாலிபன். தொனித்த குரலில் அடுத்தபடி ஒரு கேள்வியும் தொக்கி கிடந்தது. அவன் கேட்டான், காஞ்சிமா நகரின் சாலைகள் உன் சிவிகைக்கு மட்டும்தான் சொந்தமா என்று. அரச மகளிர் சிவிகை வரும்போது பாதசாரி எவரும் குறுக்கே வரக்கூடாது என்பது பல்லவர் ஆணை, உங்களுக்கு தெரியாதா என்ற ராதிகா தேவி. சரி சரி, சிவிகை விடு என்றால் சிவிகை காவலரை நோக்கி. சிவிகை நகரும் முன்பு மீண்டும் ஒரு முறை அவனை பார்த்து நகைக்கவும் செய்தாள். பல்லவர் ஆணையா திமிரா என்று கேட்ட மயூர சர்மன், இன்று நீ சிரிக்கிறாய் அரச மகளே, இப்படித்தான் திரௌபதியும் அன்று சிரித்தாள். இங்கும் ஒரு மகாபாரதம் வரும், பொறுத்து பார்.
மாமிச பலத்தால் உன்னை காக்கும் இந்த ராட்சச பிண்டமும் புரவி மீதிருப்பதாலும் வாள் கையில் இருப்பதாலும் வீரனாக தன்னை நினைத்து கொண்டிருக்கும் இந்த மீசை அலங்காரமும் உன்னை எத்தனை நாள் பாதுகாப்பார்கள்? நானும் பார்க்கிறேன். பல்லவரசை முறிக்கிறேன் தேவி, இல்லையேல் என்று சீரவும் செய்தான் சொற்களை முடிக்காமல். இல்லையேல் குடிமியே முடிய மாட்டாய். சாணக்கிய பரம்பரையா நீ? அப்படியானால் உனக்கும் ஒரு சந்திரகுப்தன் வேண்டும் இல்லையா என்று மயூர சர்மன் வாசகத்தை தானே முடித்த ராதிகா இகழ்ச்சி முறுவல் ஒன்றை கொட்டினாள். இந்த சாணக்கியனுக்கு சந்திரகுப்தன் தேவையில்லை அம்மா, அவனே சந்திரகுப்தனாக முடியும் என்ற மயூர சர்மன் மேலே ஏதோ பேச முயலும் முன்பு காவலன் குதிரையால் இடரப்படவே மறுபடியும் கீழே விழ இருந்தவன் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். சிவிகை ஊர்ந்தது பல்லவர் அரண்மனையை நோக்கி. போகும் அந்த பல்லக்கை பார்த்து கொண்டே நின்ற மயூர சர்மன் எட்ட இருந்த கடிகைக்குள் சென்று நேராக கடிகை தலைமை குரு இருந்த இடத்தை நாடி நடந்தான். குருவை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து நடந்த விஷயங்களை எடுத்து கூறி பரிகாரம் கேட்டான். குருநாதர் சிந்தனையில் ஆழ்ந்தார் சில வினாடிகள். சிவிகையில் இந்த நேரத்தில் அரச மகள் ராதிகா தேவிதான் வருவாள். நீ குறுக்கே சென்றது தவறுதான் என்றார் குரு முடிவில். அந்தணனை அடிக்க சாஸ்திரம் இடம் கொடுக்கிறதா? ஆச்சாரியாரை தீ விழிகளுடன் நோக்கி கேட்டான் மயூர சர்மன். இல்லை. அப்படியானால் பல்லவ மன்னனிடம் சொல்லி மகேந்திரனையும் அந்த ராட்சதனையும் தண்டிக்கச் சொன்னால் என்ன? மகேந்திரன் பல்லவ மன்னரின் மருமகன், ராட்சதன் அரசகுமாரியின் மெய்க்காவலன் என்று சுட்டிக்காட்டினார் ஆச்சாரியார். அதனால் தண்டிக்க முடியாது. ஆமாம், அரசகுமாரியுடன் வந்தவன் மகேந்திரன் தான் என்பது உனக்கு எப்படி தெரியும்? ஆச்சாரியாரே, பல முறை நான் பார்த்திருக்கிறேன், மக்கள் பேசவும் கேட்டிருக்கிறேன் என்ற மயூர சர்மன் முடிவாக கேட்டான் ஆத்திரத்துடன். ஆச்சாரியரே, உம்மால் என் அவமானத்திற்கு பரிகாரம் தேட முடியுமா முடியாதா? முடியாது என்றார் ஆச்சாரியார் திட்டமாக. அப்படியானால் நான் போகிறேன் என் ஊருக்கு என்று புறப்பட்டு விட்டான் மயூர சர்மன். வேதம் படிக்க வந்திருக்கிறாய் நீ என்று சுட்டி காட்டினார் ஆச்சாரியார். ஆமாம், பதில் வந்தது அவனிடமிருந்து. அத்தியனம் பூர்த்தியாகவில்லை. வேண்டாம், போக முடிவு செய்து விட்டாயா நீ? ஆம். பிறகு என்ன செய்வதாக உத்தேசம்? வேதத்தால் வேத குருவான தங்களால் துடைக்க முடியாத எனது அவமான மாசை வாளினால் துடைக்கிறேன். வேதத்தை விட வாள் வலிது என்பதை இன்று புரிந்து கொண்டு விட்டேன் ஆச்சாரியரே என்று சற்று இறைந்தே பேசிய மயூர சர்மன் தன் கையில் இருந்த ஏட்டுச் சுவடியையும் எழுத்தாணியையும் குருநாதன் முன்பே எரிந்துவிட்டு வெளியே ஓடினான். மாலப்பிரபா நதி கருங்கல்களிடையே சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்தது. அதில் நீராடி எழுந்த மயூர சர்மன் அருகில் இருந்த ஒரு குடிசையை நாடிச் சென்றான். அக்குடிசை வாயிலில் நின்று எட்ட இருந்த ஸ்ரீ பர்வதத்தையும் அதை சூழ்ந்து கிடந்த அடர்ந்த அடவியையும் நீண்ட நேரம் நோக்கிக் கொண்டு நின்றான். மயூரா, என்ன செய்கிறாய் அங்கே என்று அவன் தாயின் குரல் அப்போது ஒலித்தது குடிசைக்குள்ளிருந்து. மயூர சர்மன் காதுகள் அந்த ஒளியை வாங்கின. கண்கள் மிருதுவடைந்தன. உள்ளே சென்று மயூர சர்மன் தாயை வணங்கினான். அன்னை அவனுக்கு அன்னம் பரிமாறிக்கொண்டே சொன்னாள், இந்த பிடிவாதம் வேண்டாம் அப்பா, பிராமணன் வேதமோத ஏற்பட்டவன் என்று. வேதத்தின் பயனை கண்டுவிட்டேன் அம்மா, வாளின் பயனையும் பார்ப்போம். இன்று ஸ்ரீ பர்வதத்திற்கு போகிறேன் என்று சொன்னான் மயூர சர்மன். அங்கு எதற்கு என்று கேட்டாள் அன்னை. வித்யாசாகரிடம் வித்தை பயில. அவனிடமா? ஆமாம் அம்மா, அவனுக்கு வேதம் தெரியாதே, சுத்த முரடனாயிற்றே. அந்த முரட்டுத்தனத்தை கற்றுக்கொள்ளப் போகிறேன். வாழ்வித்தை வில்வித்தை எல்லாம் பயின்று விட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு உணவை முடித்துக் கொண்டு எழுந்த மயூர சர்மன் அடுத்த ஒரு நாளிகைக்கெல்லாம் ஸ்ரீ பர்வதத்தை நோக்கி நடந்தான். ஸ்ரீ பர்வதத்தின் அடியில் இருந்த வித்யாகர் ஆசிரமத்தை அண்டிய மயூர சர்மன் ஆசிரம வாயிலில் 3 புறவிகள் நிற்பதை கண்டான். ஆனால் 3 புறவிகள் மீதும் உட்கார ஆசனம் ஏதும் இல்லாதிருந்ததையும்
கடிவாள கயிறுகளும் ஒப்புக்கே அவற்றின் வாய்களில் கட்டப்பட்டிருப்பதையும் கண்டான். அதனால் ஏற்பட்ட வியப்புடன் ஆசிரமத்திற்குள் நுழைந்த மயூர சர்மன் வித்யாசாகரர் முன்பு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினான். கைகட்டி அவர் முன்பு நிற்கவும் செய்தான். வித்யாசாகரர் அவனை ஏறெடுத்து நோக்கி, வேதாபியாசம் முடிந்து விட்டதா மயூர சர்மா என்று வினவினார். இல்லை என்றான் மயூர சர்மன். ஏன், மகேந்திரனும் பூதலனும் அடித்து விட்டதாலா என்று கேட்ட வித்யாசாகரர் மெல்ல சிரித்தார். மயூர சர்மனுக்கு அதை கேட்டு தூக்கி வாரி போட்டது. தங்களுக்கு எப்படி தெரியும் என்று வினவினான் மயூர சர்மன். காஞ்சியில் என் சீடர்கள் இருக்கிறார்கள் என்றார் வித்யாசாகரர். சீடர்களா, ஒற்றர்களா? இரண்டு விதமாகவும் வைத்துக் கொள்ளலாம். இதோ அடுத்த சீடன் வந்திருக்கிறேன். ஆனால் ஒற்றனாக விருப்பமில்லை. உன்னை ஒற்றனாக்க எனக்கும் விருப்பமில்லை அப்பா என்ற வித்யாசாகரை மயூர சர்மன் மீண்டும் வணங்கினான். வித்தையை யாசிக்கிறேன் என்று சொன்னான். வித்யாசாகரர் தலையசைத்தார். பிறகு எழுந்து மயூர சர்மனை வெளியே அழைத்துச் சென்றார். இந்த புறவிகளில் ஒன்றை நண்பனாக்கிக் கொள் என்றார் அங்கிருந்த 3 புறவிகளையும் காட்டி. புறவியை நண்பனாக்கிக் கொள்வதா? வியப்புடன் வினாவினான் மயூர சர்மன். ஆம் என்ற வித்யாசாகரர் ஒரு புறவியிடம் சென்று அதன் வாயை தடவி கொடுத்தார். மூக்குகளையும் வருடினார். கழுத்தை கட்டி கொண்டார். முதுகை ஒரு முறை தட்டினார். புறவி சிலிர்த்தது, நிமிர்ந்தது, அவரை மோந்து பார்த்தது. பார்த்தாயா மயூர சர்மா, இப்புறவியின் புத்தி எத்தனை கூர்மை! மனிதனுடன் இத்தனை அன்பு காட்ட அதனால் முடியும். உனக்கு பிடிக்கும் புறவியை நீயும் சகோதரனாக நினை, அது உன்னை நேசிக்கும் என்று சொன்னார். அப்புறவிகளை சிறிது நேரம் நோக்கிய மயூர சர்மன் ஒரு சந்தன நிற புறவியை அணுகி வித்யாசாகரர் செய்த சைத்தியோபச்சாரத்தை அவனும் செய்தான். புறவி அவனை முத்தமிட்டது. முகத்தை உயர தூக்கி, இனி அதன் மேல் பாய்ந்து ஏறு என்று வித்யாசாகரர் உத்தரவிட, மரத்தில் கட்டியிருந்த கடிவாள கயிற்றை அவிழ்த்து அதன் மீது ஏறினான் மயூர சர்மன். அடுத்த வினாடி புறவி மேலே எழும்பி இருமுறை குதிக்க மயூர சர்மன் நிலத்தில் புரண்டான். வித்யாசாகரர் பெரிதாக நகைத்துக் கொண்டு சொன்னார், மயூர சர்மா, புறவி மீது தாவியதும் லேசாக கழுத்தை தடவிக்கொடு, பிறகு அதன் காதில் செய்தி சொல், அன்பாக பேசு என்று. மயூர சர்மன் ஐம்புலன்களையும் புறவியேற்ற பயிற்சியில் செலுத்தினான். மேலே தாவி ஏறி கடிவாள கயிற்றை மெல்ல பிடித்து அதன் காதில் குனிந்து செல்லமாக பேசினான். புறவி இம்முறை ராஜ நடை போட்டு நடந்தது. அடுத்த 15 நாட்களில் குதிரை ஏற்றம் பயின்ற மயூர சர்மன் பழிவாங்கும் வேட்கையால் புறவியை மிக அனாயாசமாக செலுத்தினான். 11வது நாள் வித்யாசாகரின் சீடர்கள் 5 பேர் காஞ்சியில் இருந்து வந்தார்கள். எல்லோரும் அந்தனர் அல்லர், பலதரப்பட்டவர்கள். ஆனால் அனைவர் கையிலும் வில்லும் வாளும் இருந்தன. இவர்கள் உன் ஆரம்ப படை என்று அவர்களை அறிமுகப்படுத்தினார் வித்யாசாகரர். மாதங்கள் உருண்டு ஓடின. பல்லவ மன்னனான குமார விஷ்ணு வியப்பின் எல்லையை எய்தி இருந்தான். தனது அரண்மனையின் அந்தரங்க அறையில் உலாவிக் கொண்டு எதிரே நின்றிருந்த சேனாதிபதியையும் 2 உப தளபதிகளையும் உற்று நோக்கி, மயூர சர்மனா, அவன் யார்? நமது எல்லைப்புற சிற்றரசர் பிரகத் பாணர்களை அடிமைப்படுத்தி விட்டானா என்று கேட்டான். ஆம் மன்னவா, மயூர சர்மன் ஒரு அந்தணன், நமது கடிகையில் படித்தவன். இப்பொழுது படை திரட்டி நமது எல்லைப்புறங்களை பிடிக்கிறான் என்றான் சேனாதிபதி. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான் பல்லவ மன்னன் குமார விஷ்ணு. இது நேர்முக போரல்ல மன்னா. மயூர சர்மனின் புறவி படை எப்பொழுது வருகிறது, எப்பொழுது போகிறது என்பது தெரியவில்லை. சூறாவளி போல் வந்து போகிறது என்றான் உபசேனாதிபதிகளில் ஒருவன். இங்கு கூட அவர்களில் 2 வந்தார்கள் மன்னா என்றான் மெல்ல மற்றொரு உபசேனாதிபதி. இங்கா? குமார விஷ்ணு அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆம் மன்னா. எப்பொழுது? நேற்று இரவு. காஞ்சிக்குள்ளா? ஆம் மன்னவா. வந்து நமது மகேந்திரனையும் பூதலனையும் தூக்கிச் சென்று விட்டார்கள். இதை மிகுந்த பயபக்தியுடன் சொன்னான்
உபசேனாதிபதி. அந்த சமயத்தில் அரச மகள் ராதிகா தேவி அந்த அறைக்குள் அசுர வேகத்தில் நுழைந்து, இங்கு பல்லவ அரசு நடக்கிறதா, நசிந்து விட்டதா என்று வினவினாள் சுடு விழிகளை தந்தையின் மீது வீசி. மகளின் சீற்றத்தை கண்ட பல்லவ மன்னன் தனது இதழ்களில் குறுநகை கூட்டினான். எப்பொழுதும் பெண்களின் சிரிப்பு அனர்த்தத்தையே விளைவிக்கும் என்று கூறினான் முறுவலின் ஊடே. பிறகு சேனாதிபதியை நோக்கி, எனது காவல் படை தயாராகட்டும், ராதிகாவும் என்னுடன் வருகிறாள் என்று உத்தரவிட்டான். எங்கு செல்வதற்கு மன்னவா என்று வினவினான் அந்த சேனாதிபதி. மயூர சர்மன் கோட்டைக்கு. அது காடல்லவா? அப்படியானால் காட்டு கோட்டைக்கு என்று வைத்துக்கொள் என்று கூறிய மன்னன் அவர்கள் செல்லலாம் என்பதற்கு அறிகுறியாக கையை அசைத்தான். ஸ்ரீ பர்வதத்தின் அடிவாரத்தின் அடவியில் சுற்றும் இருந்த மரக்கிளைகள் சிறிது வெட்டப்பட்ட இடைவெளியில் மொட்டையாகிவிட்ட மரக்கிளைகளிலிருந்து பந்தங்கள் வீசிய வெளிச்சத்தில் பூதலனும் மகேந்திரனும் வலுவான கயிறுகளால் பிணைக்கப்பட்டு நின்றிருந்தார்கள். அவர்களை காத்திருந்த வீரர்களை விலகும்படி பணித்த வண்ணம் மயூர சர்மன் அந்த இடைவெளிக்கு வந்தான். இருவரையும் ஒரு வினாடி உற்று நோக்கினான். பிறகு பூதலனை அவிழ்த்துவிடச் சொல்ல, பூதலா, முதலில் உன் மாம்ச பலத்தை பரிசீலிப்போம் என்று அங்கியை கழற்றி பக்கத்தில் இருந்த வீரனிடம் கொடுத்தான். பூதலனின் கண்கள் பயங்கரமாக சுழன்றன. கைகளை வீசிக்கொண்டு, மயூர சர்மா, தர்ம யுத்தம் செய்து பார், உன்னை பிண்டமாக பிடித்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே கைகளை தொடைகளில் தட்டினான். இது காஞ்சி அல்ல, இங்கு தர்ம யுத்தத்தை தவிர வேறு கிடையாது என்று மயூர சர்மன் சர்வ சாதாரணமாக பூதலனை அணுகி அவன் பிடிக்குள் நுழைந்தான். 2 வினாடிகளுக்கெல்லாம் பூதலன் ஓவென்று அலறிக்கொண்டு மண்ணில் புரண்டான். அவனை நோக்கி வந்த மயூர சர்மன், பூதலா, மாம்சம் மட்டும் நமது உடலில் இல்லை, நரம்புகளும் இருக்கின்றன. அவற்றையும் அறிந்து கொள்ள காஞ்சியில் காலம் கழித்து பயனில்லை. வித்யாசாகரிடம் வந்து பயின்று கொள் என்று கூறிவிட்டு, எங்கே என் வாள் என்று பக்கத்தில் இருந்த வீரனை கேட்டான். வாளை வாங்கிக் கொண்டதும், மகேந்திரவர்மன் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள், அன்று புறவியில் நீட்டிய வாளின் பலத்தை பார்ப்போம் என்றான். மகேந்திரன் சொப்பன ஸ்திதியில் இருந்தான். பூதலனின் கதி அவனை கலங்க வைத்திருந்தது. அவன் திகிலை கண்ட மயூர சர்மன், ச்சே, நீ இவ்வளவுதானா? நிராயுத பாணிகளை விரட்டத்தான் உனக்கு தெரியும் போல் இருக்கிறது என்று கேலியாக கூறிவிட்டு தனது வீரர்களை நோக்கி, இவர்களை விடுதலை செய்து அனுப்பிவிடுங்கள், இனி பல்லவ மன்னனை வரவழைப்போம் என்றான். தேவையில்லை, இதோ நானே வந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டு மகளுடன் பந்தங்களின் வெளிச்சத்தில் நுழைந்தான் குமாரவிஷ்ணு. மயூர சர்மன் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. தனியாகவா வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டான் சொப்பனத்தில் இருப்பவன் போல. இல்லை, மெய்காவலர் படை வந்திருக்கிறது என்றான் குமாரவிஷ்ணு. அவர்கள் எட்ட இருக்கிறார்கள், ஆனால் வந்தது போருக்காக அல்ல. வேறு எதற்கு? சமாதானத்திற்கு. இதை பல்லவ மன்னன் உறுதியுடனும் திடத்துடனும் சொன்னான். மயூர சர்மா, குமாரவிஷ்ணு அச்சப்படுகிறவன் அல்லன். ஆனால் உண்மை நிலையை ஆராய்ந்து போரை தடுப்பது மன்னனின் கடமையாகும். உனக்கு இந்த மடையர்கள் செய்த இடையூறு பல்லவ ராஜ்யத்தின் எல்லைகளை இழக்க வைத்து அதை பலவீனப்படுத்தி விட்டது. தவிர வித்யாசாகரின் 2 சீடர்கள் சண்டையிடுவதும் முறையல்லவே என்று மிக மெதுவாகவும் தர்ம சித்தத்துடனும் பேசினான் குமாரவிஷ்ணு. மயூர சர்மன் அதை கேட்டு ஒன்றும் பேசவில்லை. அடைத்து நின்றான். எந்த பல்லவ மன்னனை ஒடுக்க நினைத்தானோ அவனே தன் முன் வந்து போரிடாமலேயே தன்னை ஒடுக்கி விட்டதை எண்ணி பார்த்தான். இத்தனையிலும் மன்னன் அருகே நின்ற ராதிகாவை எரிச்சலுடன் நோக்கினான். குமாரவிஷ்ணு ஒரு வினாடி சிந்தனையில் இறங்கினான். பிறகு ராதிகாவை சுட்டி காட்டி, உனக்கு இஷ்டப்பட்ட தண்டனையை இவளுக்கு நீ கொடுக்கலாம் என்று சொன்னான். இந்த சமயத்தில் ஆசிரமத்திற்குள் இருந்து வந்த வித்யாசாகரர் குமாரவிஷ்ணுவை நோக்கி, மன்னனே, ராதிகாவை இந்த மகாவீரனுக்கு கொடுத்துவிடு, அவளால் கதம்ப வம்சம் தழைக்கட்டும் என்று ஆணையிட்டார். மகாவிஷ்ணு தன் குருவை தலை வணங்கினான். மயூர சர்மன் மட்டும், நான் அந்தணன், அவள்
சத்திரிய ஜாதி என்று சுட்டி காட்டினான். ருஷ்ய சிருங்கரும் அப்படித்தான் என்றார் பதிலுக்கு வித்யாசாகரர். பல்லவ ராஜ்யத்துக்கு மயூர சர்மனின் தொல்லை ஒழிந்தது. காட்டு குடிசையில் 2 இரவுகள் கழித்து படுத்து கிடந்த மயூர சர்மன் ராதிகாவை நோக்கி சொன்னான், மன்னன் மகளே, சீக்கிரம் நமக்கு அரண்மனை கட்டிவிடுகிறேன், மஞ்சத்தில் நீ படுக்கலாம் என்றான். ராதிகா பதில் பேசவில்லை, மௌனமாக இருந்தாள். கொஞ்சம் சிரி என்றான் மயூர சர்மன். சிரித்தால் இன்னும் ஒரு போர் நிகழலாம் என்றாள் ராதிகா. ஆனால் கடைசியில் ராதிகா சிரிக்கவே செய்தாள். மீண்டும் ஒரு போர் நிகழத்தான் செய்தது. அதில் இருவருக்குமே வெற்றி, இருவருக்குமே களைப்பு. முந்திய குற்றத்துக்கு நன்றாக பழிவாங்கி விட்டீர்கள் என்ற ராதிகாவின் குளறிய சொற்கள் நிலையை நிரூபித்தன. அன்று நகைத்த விழித்த விழிகள் இன்றும் நகைத்தன. ஆனால் அவனை ஆயுள் முழுவதும் பழிவாங்கின அவளுடைய விழிகள். அவை சுழன்ற போதெல்லாம் மயூர சர்மன் இன்பத்தில் ஆழ்ந்தான். என்ன இருந்தாலும் என்ன செய்தாலும் ஆண் மகன் பெண்களுக்கு அடிமைதான் என்பதை புரிந்து கொண்டான் மயூர சர்மன். சிறுகதை முற்றும். இந்த கதை அமுத சுரபி இதழ்ல 1970களில் வெளியான ஒரு நல்ல சிறுகதை. இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.